நாங்கள் வந்து அதிமுக சார்பில் பந்த் நடத்தும் போது இரவில் என்ன அரெஸ்ட் பண்ணீங்க, பாத்ரூமுக்கு போக விடலை, என்ன தூக்கி குண்டு கட்ட போட்டீங்க. ஓகே, நாங்கள் எதுவும் கவலைப்படல. 500க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்றைக்கி எங்கே போனீங்க போலீஸு? நாராயணசாமி கண்டு பயப்படுறீங்களா? சிவாவை கண்டு பயப்படுறீங்களா? ஸ்டாலின் உங்கள் பேரில் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுத்துருவான்னு சொல்லிட்டு பயமாக இருக்குதா இங்கே இருக்கிற பிஜேபிக்கு? முதலமைச்சர், ஆட்சி பொறுப்பு இருக்கக்கூடிய முதலமைச்சர், மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க இந்த பந்த் சம்மந்தமாக? எதுவுமே பேச மாட்டீங்களா? அப்போ எதுவுமே பேசலாம் உங்களுக்கு ஏன் ஒரு ஆட்சி? இது வந்து ஆட்சியாக தெரியல, இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாக தெரியல. இந்த அரசு என்பது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி போல இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த பந்த் என்பது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியால், அரசுகளால், கூட்டணி கட்சிகளால் நடத்தப்படுகின்ற இந்த பந்த் என்பது தேவையற்றது. ஒரு மலிவு விளம்பரத்துக்காக இந்த பந்த் வந்து இவங்க வந்து நடத்துகிறாங்க. மக்களை பற்றி சிறிது கூட கவலைப்படாதவர்கள் இவங்களுக்கு துணையாக புதுச்சேரி மாநில காவல்துறையும் புதுச்சேரி பிஜேபி அரசும் துணை நிற்குது. இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த புதுச்சேரி மாநில மக்கள் மீது இந்த ஆளக்கூடிய அரசுக்கு அக்கறை இருக்குமேயானால் இந்த நிமிடத்திலிருந்து ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டை உடனடியாக செய்ய வேண்டும். பந்த் அறிவித்த காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேரையும் 170 BNSS இந்த வந்து சட்டத்தின் கீழே வந்து கைது செய்யணும். சட்டம் சுப்ரீம் கோர்ட்டில் இயற்றப்பட்ட சட்டம், பார்லிமெண்ட்டில் அனுமதிக்கப்பட்ட சட்டம் என்ன சொல்லுது? இந்த சட்டத்தின்படி பொதுமக்களுக்கு யாராவது முன்னெச்சரிக்கை அறிவிப்பு இன்றி, அனுமதி இன்றி தொல்லை கொடுத்தால், அவங்களுடைய பொதுமக்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு தடையாக இருந்தால் அவர்களை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யணும். அவங்களுக்கு குறைந்தபட்சம் 7 ஆண்டு கால சிறை தண்டனை இருக்கின்றது. எவ்வளோ? 7 ஆண்டு கால சிறை தண்டனை. அப்போது இங்கே வந்து ஆளக்கூடிய இந்த பிஜேபி அரசானது மத்தியில் 3 சீர்திருத்த சட்டங்களை பிஜேபி கொண்டு வந்தது. அந்த சட்டத்தை ஏன் அமுல்படுத்தலை? இந்த சட்டத்தின்படி உடனடியாக இந்த சட்டத்தின்படி கைது செய்யப்பட வேண்டிய எந்த நடவடிக்கையும் பிஜேபியை சேர்ந்த மாண்புமிகு உள்துறை அமைச்சர், காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருப்பவர் ஏன் இதை செய்யவில்லை? இந்த பந்து வந்து மக்களுக்கு பெரிய ஆபத்து விளைவிக்கக்கூடிய பந்து. அன்றாட சமைக்க மக்களுக்கு பாதிக்கப்படும். இந்த பந்தால் வந்து பஸ்ஸு ஓடாது, ஸ்கூல் வந்து பிள்ளைங்க போக முடியாது. அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டு முதல்ல பண்ணணும். அந்த செக்ஷன் படி ஒரு 7 ஆண்டு காலம் அவங்களுக்கு ஜெயில் தரணும். நீங்கள் இப்போ நினச்சிங்கன்னா என்ன நினச்சிங்கன்னா, சகஜ வாழ்க்கைக்கு அவங்களால தொந்தரவு இருக்குது, அவங்களே ஒப்புதல் வாக்கு கொடுக்குறாங்க. பந்து, கதவடைப்பு, பஸ் ஓடாது, இதெல்லாம் நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சட்டப்படி நீங்கள் இந்த நடவடிக்கை ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் நீங்கள் இன்னைக்கு எடுக்கணும். நீங்கள் நாளைக்கு எடுக்கிறதுல புண்ணியம் இல்லை சார், இன்னைக்கு எடுக்கணும். We will take special branch input wherever required. We will make arrest, sir. Tomorrow also we have identified. We have. Sir, நீங்க அந்த BNS Act 170 என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு சார் சொல்லுங்க சார். Sir, தெரியும் sir. After the meeting, I briefed IGP sir also about the preparations that we are taking place. Morning, collector also spoke to me regarding the arrangements, and there are about 29 bus routes for students. For all the bus routes, we are making arrangements.